நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. எல்லாம் அவரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதிபதையே. என்னோர் உடைய சிவனே போற்றி. எல்லாரும் எல்லா வளமும் சீரும் சிறப்பும் கண் கைகால் சுகத்துடன் தேக ஆரோக்கியத்துடன் வாழ நமக்கெல்லாம் முதலாக அனுப்புரியவது சித்த புருஷர்கள் தான். டைரக்டாக போய் பகவானை பிடிச்சிட முடியாது. பகவானை பிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு சித்தர்களை தொடணும். சித்தர்கள் எந்த ரூபத்தில் வருவாங்க, எந்த ரூபத்தில் இருப்பாங்கன்னு தெரியாது. எந்த ரூபத்தில் இருப்பாங்க, எந்த ரூபத்தில் வருவாங்க, என்ன மாதிரி பேசுவாங்க, எப்படி இருப்பாங்க, எப்படி காட்சி கொடுப்பாங்க தெரியாது. மனிதர்களுக்கு தான் உருவம். சித்தர்கள் எந்த ரூபத்தில் வேணாலும் வருவாங்க. அதே நேரத்தில் மானிட பிறப்பு எடுத்து அந்த அவதாரங்களை முடிக்கணுன்றதுக்காக சித்தர்களாக வந்து ஞான நிலை பெற்று ஜீவசமாதி ஆவாங்க. இந்த ஜீவசமாதி ஆகிறதுக்கு குண்டலினி சக்தி அவங்க மேலே ஏற்றுவாங்க. வாசி ஹோமம் பண்ணுவாங்க. நிறைய பேர் யாருக்கிட்ட நான் வாசி ஹோமம் பண்ணுறேன், நான் வாசி ஹோமம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. வாழ்த்துக்கள், சந்தோஷம். ஆனால் வாசி ஹோமம்ன்றது எல்லாரும் சாதாரணமாக பண்ணிட முடியாது. வாசி ஹோமம் பண்ணுறவங்களா இருந்தால் நிச்சயம் அவங்களுக்கு அன்னமே தேவையில்லை, பிராணன் போதும். பிராணன் போதும். நம்ம சுவாசம் பண்ணுறோம், நம்ம உடம்புக்குள்ள எத்தனை வாயு இருக்குன்னு தெரியுமா? சுவாசம் பண்ணுறோம், மூச்சு விடுறோம். இல்லை இல்லை அவர் இல்லை இல்லை சுவாசம் பண்ணுறோம், சுவாசங்கள் பண்ணுறோம். காற்று ஓடுது, ஏதோ சுவாசம் பண்ணுறோம்னு நினைக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம விடக்கூடிய மூச்சு, அந்த சுவாசம் அப்படின்றது மேலே எழும்பக்கூடிய, தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் சிவசிவ மந்திரம். அது எந்த இதில் பிறந்தாலும் சரி, ஐயா நான் கிருஷ்ணா பிறந்திருக்கேன், நான் முஸ்லீமா பிறந்திருக்கேன், நான் அதான் பிறந்திருக்கேன், அது வந்து பிறவியில் நம்மளால் உருவாக்கப்பட்டது. ஆனால் இறைவன் ஏகன், இறைவன்றவன் ஒருவன் தான். இந்த சுவாசம் அப்படின்றது மேலே ஏறுது பார்த்தீங்களா? மேலே ஏறக்கூடிய காற்று சி, வெளியே விடக்கூடிய காற்று வா. தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம சிவ நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை முறை சுவாசம் பண்ணுறோம் தெரியுமா? ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை முறை சுவாசம் பண்ணுறோம்? 21,600 முறை. 21,600 முறை சுவாசம் பண்ணுறோம். இந்த சுவாசத்தை வந்து நம்ம சீரும் சிறப்பாக கரெக்டாக கொண்டு போனோம்னா குறைந்தது 132 வயசு வரைக்கும் வாழக்கூடிய பாக்கியம் மாநிலத்துக்கு இறைவன் கொடுத்துருக்கான். 132. ஆனால் இன்னைக்கு பாருங்க, ஒரு 60 வயசுல 50 வயசுலயே நம்ம ரொம்ப சோர்ந்துடும். அதுவும் நீங்க முன்னோர்கள், நீங்களாம் தெய்வம், உங்களெல்லாம் நாங்கள் தெய்வமா ஒரு நிமிஷம் வழங்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்களுடைய தாய் தகப்பன் உங்களை வளர்த்தது தான். இன்னைக்கு நீங்க ஒரு 60 வயசுக்கு மேல 70 வயசுக்கு மேல எங்களுக்கு காட்சி கொடுத்து எங்களுக்கு நீங்க ஆசை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஆசையே பண்ணல, நீங்க என்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நீங்க ஆசை பண்ணல நான் நினைக்கல. நீங்க பார்க்குற பார்வை தான் எங்களுக்கு சயன சிகிச்சை. நீங்க பார்க்குற பார்வை இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் எங்களுக்கு சயன தீட்சை. இதுதான் எங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆசை. ஏன்னா உங்களால எந்திக்க முடியாது, சின்ன செய்ய முடியாதுன்னு ஆசை பண்ண முடியாது, நீங்க வேதனைப்படணும். ஒரு நிமிஷம் நீங்க பாருங்க, உங்க பார்வை தான் சயன தீட்சை. ஒரு நாளைக்கு 21,600 முறை சுவாசம் பண்றோம், தெரிஞ்சும் தெரியாமலும். இந்த சுவாசத்தை நம்ம கரெக்டாக கொண்டு போகணும். சுவாசத்துல குறை வந்தது அப்படின்னா தான் ஆயுள்கள் குறையுது. சுவாசத்துல நம்ம குறை பண்றதுனால தான் ஆயுள்கள் குறையுது. என்ன காரணம்? மெயின் காரணம் என்னன்னா டென்ஷன், அதுக்கடுத்து கோபம். டென்ஷனுக்கு அடுத்து கோபம். இந்த ரெண்டும் வந்து நம்மளுடைய ஆயுளை குறைக்கக்கூடிய விஷயம். இதே நேரத்தில் நம்ம கரெக்டாக சுவாசங்களை, கரெக்டாக தியானங்களையும் மெடிடேஷன்லையும், ஒரு நம்ம பார்க்கக்கூடிய வேலைகளையும் ஆகாரங்களையும் கரெக்டான நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட்டு எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயம் சுவாசம் சீராக இருக்கும், ரத்த ஓட்டம் கரெக்டாக இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீராகிறதுக்கு சுவாசத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். சுவாசத்தை கடைப்பிடிச்சிங்கனாலே ஆரோக்கியம் வரும். இந்த ஆரோக்கியம்ன்றது நம்ம கையில் தான் இருக்கு, நம்ம கையில் தான் இருக்கு. காலை ஆகாரம் முடிஞ்ச அளவுக்கு அதிகபட்சம் ஒரு 9 மணிக்குள்ளே சாப்பிட்டுணும். 9 மணிக்குள்ள, யார் நான் சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சொல்கிறேன், பெரியவங்களாக இருந்தாலும் சொல்கிறேன்.
மதிய ஆகாரம் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு எங்களை வையலாம், நீங்க லேட் பண்ணிட்டோம். தாராளமா வைக்கலாம். ஏன் அப்படின்னா நான் 12:15 எங்க சாப்பாடு வரதுக்கு ஏற்பாடு பண்ணி ஐயா கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் குறையில்லை. கரெக்டாக 1:30 சாப்பாடு கொண்டாடுனா ஏன் அப்படின்னா இந்த ஆகாரம் அதிகபட்சம் ஒரு 1:30 மணிக்குள்ள உள்ள போயிடும். அடுத்த ஆகாரம் முடிஞ்ச அளவு இரவு அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு 7ல இருந்து 7:45 8 மணிக்குள்ள சாப்பாடை முடிச்சுக்கோங்க. அதனால உடம்ப நம்ம தான் சீரா வச்சுக்கணும். உடம்பு நல்லா இருந்தா தான் நம்ம உடம்புல இருக்க உயிர் நம்மளை விரும்பும். உடம்பு நல்லா இருந்தா தான் உடம்புல இருக்க உயிர் விரும்பும். இந்த உடம்பு விரும்பிடுச்சுன்னா தான் உயிர் உள்ள உட்காந்துருக்கும். இல்லைன்னா எனக்கு இடுப்பு வலிக்குது, கை வலிக்குது, என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னோன்னு வைங்களேன், நம்ம என்ன சொல்கிறோமோ அதான் செஞ்சு கொடுக்கும். இப்போ அம்மா எந்திரிச்சு வாங்கினா எந்திரிச்சு வந்துடுவாங்க. அதே நேரத்தில் எந்திக்க முடியல நினச்சின்னா அவங்களாம் எந்திக்க முடியாது. அதனால இந்த உடம்பையும் உயிரையும் கரெக்டாக வச்சுட்டாலே மனசு நமக்கு ரொம்ப ரொம்ப நண்பனாக இருக்கும். மனசு நண்பன் ஆயிடுச்சுன்னா உடம்பு உயிர் மனம் ஒன்று சேர்ந்துருச்சுனாலே நம்ம ஆத்மா சுத்தமாகும். நம்ம ஆத்மா சுத்தமாயிடுச்சுன்னா இறைவனுடைய திருவடியை நிச்சயமா பார்க்கலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு சுவாசங்களை கரெக்டாக வச்சுக்கோங்க. சுவாசங்களை கரெக்டாக வச்சுக்கோங்க. சுவாசங்களை கரெக்டாக வைக்கிறதுக்கு 2 தேவையில்லை, கோபம், டென்ஷன்.